உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள். லூக்கா 24:49 வாசியுங்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் வாசிப்போம். கரெக்ட். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஏன்னா ஆண்டவருக்கு நிறைய தெரியும், நல்லாவே தெரியும். இயேசு அதாவது சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னே சீஷர்கள்ட்ட சொன்ன ஒரு வார்த்தை உண்டு. என்னவென்றால் யோவான் சுவிசேஷம் 16:12 வாசியுங்கள். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது. இன்னும் எனக்கு நிறைய சொல்ல வேண்டியது இருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். அப்ப அவருக்கு தெரியும் இவன் எவ்வளவு தாங்குவான், தாங்க மாட்டான். ஆமென். அதனாலதான் இந்த சீஷர்கள் சிதறி போறாங்க தெரியுமா நைட்டு. அதுக்கு கர்த்தர் கிரேஸ் கொடுக்கிறார். எனவேதான் ஏற்கனவே தீர்க்கதரிசியை வச்சு எழுதி வச்சிட்டார். மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையில் இருக்கிற ஆடுகள் எல்லாம் சிதறடிக்கப்படும். இவர்தான் மேய்ப்பன், நானே நல்ல. அந்த மேய்ப்பன் வெட்டப்பட்டதுனாலதான் உள்ள போக முடியுது. ஏதேன் என்னும் தோட்டம், தேவன் உலாவுகிற தோட்டம், பாரடைஸ். அதற்குள்ளிருந்து ஆதாம் வெளியேற்றப்பட்ட போது சுடர் ஒளி பட்டயத்தை பிடித்திருக்கிற கேருபீன்கள் அங்கு நிற்கிறாங்க. அதன் அர்த்தம் என்ன? யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க மேல வெட்டு விழும். ஒருத்தருக்கும் போக முடியல. ஆபிரகாம் உட்பட முற்பிதாக்கள் கிறிஸ்துவுக்கென்றே வாழ்ந்து மரித்தவர்கள் தான், ஆனால் அவர்களுக்கு அங்க போக முடியவில்லை. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்த. ஏன்னா அவர் வந்துதான், அவர் அதுக்காகவே வந்தார். மேய்ப்பனை வெட்டுவேன். சிலுவையின் காட்சியிலே காண வேண்டிய இன்னொரு சத்தியம் இருக்கிறது, அதுதான் டோர். இப்படி நிற்கிறார். முதல் வெட்டு அவருக்கு தான் விழுது. அவர் வெட்டுறாங்க, அவருடைய மாம்சமாகிய திரை கிழிக்கப்படுது. அதற்குள்ளே அதனாலதான் அன்னைக்கு பைபிள் அது ஒரு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மரித்த அநேகர் கிறிஸ்து மரித்த நாளில் உயிரோடு இருக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். அன்னைக்கு தான் அந்த கல்லறையில் வைக்கப்பட்ட 3 நாள்ல கர்த்தர் என்ன செய்தார் நினைக்கிறீங்க? 3 வருஷம் வேலை செஞ்சதுக்கு போய் உட்கார்ந்து ஓய்ந்து ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தார்னா இல்ல. பேதுருவை கொண்டு எழுதுகிறார், காவலில் வைக்கப்பட்ட ஆவிகளிடத்தில் பிரவேசித்தார். அதன் அர்த்தம் என்ன? ஒருவன் மரித்தால் அவன் அடைக்கப்படுகிறான் பாதாள வாசல்ல. பாதாளத்திலையும் கீழ் பாதாளம் மேல் பாதாளம் இருக்கு. அதாவது தேவ பிள்ளைகள் இருக்கிற ஒரு இடம் இருக்கு, பாதாளம் தான். அதுவும் கீழ் பாதாளம் என்பது என்ன தெரியுமா? அது துன்மார்க்கருக்கு என்று நியமிக்கப்பட்டது. அங்க அவர் போகல. ஆனா இந்த இடத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார்களே, அந்த இடத்துக்குள்ள யார் போனாலும் வெளியே வர முடியாது. ஏன்னா அந்த டோர் க்ளோஸ் ஆயிரும். இவர் போகிறார். இவர் போய் என்ன செய்தார் தெரியுமா? இங்க பார், மரணத்தின் திறவுகோல், பாதாளத்தின் திறவுகோல் அவர் பிரகடனப்படுத்துகிறார். நான் ஜெயித்தேன். இதைதான் பத்மதீவிலே கர்த்தர் யோவானுக்கு காண்பித்தார். அவர் பிரகடனப்படுத்தினாராம். அப்படிதான் ஒரு மொழிபெயர்ப்பில் இருக்கிறது. He proclaimed his victory. அவருடைய ஜெயத்தை பிரகடனப்படுத்தினார். ஜெயிச்சிட்டேன். சரி. அதனாலதான் பவுலை கொண்டு ஆவியானவர் எழுதுகிறார், ஏ மரணமே உன் கூரங்கே, பாதாளமே. அடுத்த வார்த்தையை சத்தமா சொல்லுங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நம்ம எதை தாங்குவோம் தாங்க மாட்டோம்னு தெரியும். தாங்கிடும் நம்ம பாடுவோம், தாங்கிடும் பலன் தருவார் தப்பி செல்ல. அந்த பலன் உன்னதத்திலிருந்து வரும் பலன். ஆமே. நேற்று நம்ம என்ன கேட்டோம்? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, எல்லாரும் சொல்லுங்க, பலன் அடைந்து சாட்சியாயிருப்பீர்கள். அது மாத்திரமல்ல, இன்னொரு வார்த்தை கூட தியானித்தோம். என்ன தியானித்தோம்? பரிசுத்த ஆவி வரும்போது நீங்க முன்னணியத்தில் இருப்பீங்க. நீங்க எக்காலம் ஊதுவீர்கள், பானை உடைப்பீங்க, சத்துருக்கள் கூக்குரலிட்டு சிதறுண்டு ஓடுவார்கள். எசேக்கியேல் 2வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசியுங்கள். ஒரு சில வசனங்களை தியானித்துட்டு அப்படி நம்ம திருப்பி ஜெபம் பண்ண போறோம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே உன் காலூன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். இப்படி அவர் என்னோடு பேசும்போது ஆவி எனக்குள் வந்தது. இப்படி அவர் என்னோடு பேசும்போது
அப்ப வார்த்தையை எப்படி கேட்கணும் தெரியுமா? இப்போ எனக்குள்ள வர போறார். இப்போ எனக்குள்ள, நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியாது. பைபிள் மெடிடேட் பண்ணும்போது அப்படிதான் ஆவியானவர் மெடிடேட் பண்ண வைப்பார். சில நேரத்தில் கார்ல போயிட்டு இருக்கும்போது வண்டியை ஒதுக்கி விட்டு சத்தமா பிரைஸ் பண்ண வைப்பார். ஏன்னா அவர் என்ன பேசிட்டு இருக்கிறார்ல. அவர் என்னோடு பேசும்போது ஆவி எனக்குள் வந்தது. கர்த்தருடைய வசனம் கொர்நேலியு வீட்டில் பேசப்பட்டு கொண்டிருந்த போது வசனத்தை கேட்டவர்கள் மேலெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அதே ஆவியானவர், அதே ஆவியானவர். அதனாலதான் வசனம் கேட்கும் போது அது பிரசங்கமா கேட்க கூடாது. ஆமே, ஆமா, இன்னைக்கு நல்லா கேட்போம். நீ ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருந்து கேட்போம் ஆவியானவர் பாப்பார். ஆமே, இப்படி அவர் என்னோடு பேசும்போது வசனம் கேட்கும் போது அந்த டைம் தான் பிள்ளை கூட விளையாடிட்டு இருப்போம். அப்பதான் சிலருக்கு தூங்குற டைம் எப்போன்னா அந்த வசனம் வாசிப்பாங்க தெரியுமா? அந்த டைம் அவங்க ஜெபமே, ஆண்டவர் 4-5 வசனம் சேர்த்து வாசிக்க சொல்லுங்க ஆண்டவரே. இப்படி அவர் என்னோடு பேசும்போது, இப்படி அவர் என்னோடு பேசும்போது ஒவ்வொரு வேர்ட் பை வேர்ட், இப்போ எனக்குள்ள வர போறாரா, இப்போ எனக்குள்ள வர போறாரா, இப்போ எனக்குள்ள வர போறாரா, இந்த எதிர்பார்ப்போடு ஒருவன் காத்திருப்பான் என்றார். இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், இன்னைக்கு வசனம் கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஆவியானவர் உங்களுக்குள்ளே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி அவர் என்னோடு பேசும்போது வாசிங்க. ஆவி எனக்குள் வந்தது, என்னை காலூன்றி கர்த்தர் எசேக்கியேல் என்ன சொல்றார் 1வது வசனத்துல? மனுபுத்திரனே உன் காலூன்றி, உன், கரெக்டா வசனம் கரெக்டா, உன் காலூன்றி நில் சொல்லிட்டு கர்த்தர் என்ன செய்தார்? உன்னுடனே பேசுவேன். உன் காலூன்றி நில் என்று சொல்லி நான் உன்னோடு பேசுவேன். அப்போ எதுக்கு அப்புறம் பேசிட்டு இருக்கணும்? காலூன்றி நின்னது. காலூன்றி நிற்கவும் பேசுறார். நிக்க பேசுவார், நிக்க வச்சு பேசுவார். ஆமே, நீ தளரும் போது உன்னை நிக்க பேசுறார், நிக்க வைக்க பேசுறார். உன்னை நிக்க வச்சுட்டு பேசுறது வேற. இவனை நிக்க வச்சுட்டு அடுத்து என்ன கொடுக்கிறார் தெரியுமா? ஒரு சுருள் கொடுக்கிறார். அதுல என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? புலம்பல்களும் ஐயவும் எழுதப்பட்டிருக்கு. நான் அந்த சரித்திரத்துக்குள்ள போகல. ஏன் இதனை உட்கொள்ள? ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இதுக்காக என்ன நிக்க வச்சீங்க? இதுக்கு நான் தளர்ந்தே கிடப்பேனே, என்ன இதுக்காக நிக்க வச்சீங்க? தெரியல. 37வது அதிகாரத்துல வேண்டாம், எடுக்க வேண்டாம், ஒன்னு நான் இன்னொரு இடத்துல நிக்க வைக்க போறேன். ரெண்டு கடைசி வாசிங்க. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன். எசேக்கியேல் 2 கடைசி, அத வாசித்தீங்களா? என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன். 2வது அதிகாரம் 10வது வசனம். அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தார், அதில் உள்ளும் 9 வாசிங்க. அப்பொழுது இதோ என்னிடத்திற்கு நீட்டப்பட்ட, இந்த சீன் எப்படி இருக்கும்? உங்களை நிக்க வச்சுட்டு அப்படியே ஒரு கை வருது, நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டு இன்னைக்கு பார்க்க போறீங்க சிலர். அந்த கையில் ஒரு புஸ்தக சுருள் இருந்தது. இதுவரைக்கும் சூப்பர். 10வது வசனம். அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தார், அதில் உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்தது. அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தார். இது காமனா விரிக்கப்பட்டது கிடையாது. இது காமனா விரிக்கப்பட்டது கிடையாது. எல்லாரும் இங்க கவனிங்க, அங்கங்க பார்க்க கூடாது. அப்படி விட்டுறணும். சிலர் ஆவியானவர் லீட் பண்ணும்போது அப்படி விட்டுருங்க, சரியா? ஓகே. விரித்தார், அதில் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பதும் எழுதியிருந்தது. 3:1. பின்பு அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே, இந்த மைக் வால்யூம் யார் குறைச்சு? மனுபுத்திரனே, நீ அதை காண்கிறதை புசி, நீ காண்கிறதை புசி. எப்படி இருக்கும் ஆண்டவரே? ஏன் ஆவி உள்ள வந்துச்சு தெரியுமா? இப்போ நம்ம புசிக்க மாட்டோம். சும்மா உனக்கு கூப்பிட்டு உனக்கு ஐயோ எடுத்துக்கோனா. எங்க நியூ இயருக்கு ஒரு வாக்குத்தத்த அட்டையில உனக்கு இளைப்பாறுதல் தருவேங்கிற வார்த்தையை மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டு போனாங்க. எந்த மனுஷனும்
ஹேண்டில் பண்ண முடியாத சில காரியத்தை ஹோலி ஸ்பிரிட் உனக்குள்ள வந்து ஏசாயா அழைப்பு வேற, எரேமியா அழைப்பு வேற, தானியேல் அழைப்பு வேற. ஆனா இந்த நாள் எனக்கு கேட்கிற எசேக்கியேலே, எந்த மனிதனுக்கும் ஹேண்டில் பண்ண முடியாத, எந்த மனிதனுக்கும் நீ காண்கிறதை எப்படி சொல்லியிருக்கணும்? ஒரு சண்டே இதை பத்தி ஆவியானவர் பேச வச்சா, நீ படிக்கிறத புசின்னு சொல்லணும். அதன் அர்த்தம் என்ன? ஆமே, நீ இதை படிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு எஸ் சொல்லி அக்செப்ட் பண்ணிரு. யோசிக்காத. ஆவியானவர் தேவனுக்கு அடுத்த காரியத்தை யோசிக்க விட மாட்டா. அப்படியே அப்படியே நீ யோசிட்டேன்னா நோ சொல்லிடுவேன். நீ யோசிட்டேன்னா நோ சொல்லிடுவேன். நீ யோசிட்டேன்னா நோ சொல்லிடுவேன். நீ படிச்சுட்டேன்னா உன் அறிவுக்கு இடம் வந்துடும். இனி உனக்குள்ள அறிவுக்குள்ள இடம், ஆவிக்கு இடம். ஞானிகளுடைய ஞானம் கட்டு, விவேகளுடைய விவேகம் அழிந்து போகும். இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்தெடுக்கிறார். நீ காண்கிறதை புசி, நீ காண்கிறதை புசி. இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியார் இடத்தில் இந்த எசேக்கியேலுக்கு 37வது அதிகாரம் மேட்டர் தெரியாது, தெரியாது. இப்ப தெரிகிறது ஒன்னே ஒண்ணுதான். என்ன? ஐயோ புலம்பலம். இப்போ தெரிகிறது ஒன்னே ஒண்ணுதான், புலம்பலம், தவிப்போம். இனி தெரிய போகிறது. உனக்கு இன்னைக்கு தெரியுதில்ல, இது அல்ல, இனி தெரிய போகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. நீ காண்கிறதை புசி. இரண்டாவது வசனம். அப்படியே என் வாயை திறந்தேன், என் வாயை அப்படியே நான் எடுத்து புசித்தேன். இல்ல, என் கை நடுங்குதுப்பா, ஆனா என் வாயை திறக்கிறேன். அப்பொழுது அவர் அந்த சுருளை எனக்கு ஊற்றுறாரு. என்ன ஊற்றுறாரு? புலம்பல், தவிப்பு. ஐயோ, இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல இந்த பாத்திரம் விட்டு நீங்க கூடுமானா நீங்க படி செய்யன்னு சொல்லும் போது பிதா ஒரு தூதன் அனுப்பி ஊற்றுறார். நீ தண்ணீரை கடக்கும் போது நாம கூட இருப்போம். நீ அக்கனையில் நடக்கும் போது நீ கை நீட்டி எடுக்க மாட்ட. இது நீ தாங்கிட மாட்ட. இன்னும் அநேக காரியங்களை நான் உனக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. இப்போ புசிக்கிறா. அப்பொழுது அவர் அந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்து, மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை, நீ பார்க்க விரும்புகிற சுருள் வேற நிறைய இருக்கு. நீ ஏசாயா 54 பார்க்க விரும்புற, ஆனா சொல்லிட்டு நான் ஏசாயா 53 உனக்கு கொடுப்பேன். நீ சங்கீதம் 23 பார்க்க விரும்புற, நமக்கு 23 கொடுக்கப்பட்டது. இயேசுவுக்கு சங்கீதம் 22 கொடுக்கப்பட்டது. நமக்கு ஏசாயா 54 கொடுக்கப்பட்டது. இயேசுவுக்கு ஏசாயா 53 கொடுக்கப்பட்டது. ஏன்னா அவர் மத்தவங்க மாதிரி கிடையாது. அவர் நேசகுமாரன். நானே ஊட்டுறேன். இப்போ நான் வாயை திறக்கணும்னா, பிள்ளைங்களுக்கு அம்மா ஊட்டினா, சில பிள்ளைங்களுக்கு அம்மா ஊட்டினாதான் பிடிக்கும், சில பிள்ளைங்களுக்கு அப்பா. ஏன்னா அந்த இடத்துல, சில இடத்துல பார்த்துருக்கீங்க, நியூஸ் வரும், பெற்றோர் பிள்ளைகளுக்கு விஷத்தை கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு அது விஷம்னு தெரியாது, அம்மா ஊட்டுறாங்க. இவர் பொல்லாத தகப்பன் கிடையாது. பார்க்கதான் புலம்பல், ஆனா உண்மையில் அது பொக்கிஷம். அழுகையின் பள்ளத்தாக்க உருவ கடந்து மனத்தாழ்மையா சொல்றேன். வேற ஆவியானவர் பேச வச்சிட்டு இருக்கிறார். இதை டச் பண்ணிட்டு அடுத்த வார்த்தைக்குள்ள போகதா
நான் தொடங்கினேன். ஆனா ஆவியான ஒரு எசேக்கியேல், இங்க சில எசேக்கியேலை கர்த்தர் பார்க்கிறார். இங்க சில, நீ ஏசாயா கிடையாது, நீ எரேமியா கிடையாது, நீ தானியேல் கிடையாது, நீ சகரியா கிடையாது, நீ மல்கியா கிடையாது, நீ எசேக்கியேல். சில எசேக்கியேல். ஷாமாம் ரோதாமாம் ராகாரா. மூன்றாவது வசனம், மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக. அப்பொழுது நான் அதை புசித்தேன், அது என் வாய்க்கு தேனை போல. என்ன அதன் அர்த்தம்? நீ சித்தத்துக்கு வெளியே இருக்கிறது வரைக்கும் அது ஐயோ, அது புலம்பல், அது தவிப்பு. ஆனா நீ சித்தத்துக்கு உள்ள வந்துட்டேனா, நீ சித்தத்துக்கு உள்ள வந்துட்டேனா, அது தேன். நீ சித்தத்துக்கு வெளியே இருக்கிறது வரைக்கும். ஓ ஜீசஸ், கர்த்தருடைய சித்தத்துக்குள்ள கொண்டு வரார், அவருடைய சித்தத்துக்குள்ள கொண்டு வரார். Come on எசேக்கியேல், 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 காலோண்டி நில், நான் உன்னோடு பேசுவேன். ஜீசஸ். 14வது வசனம், ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது. 10வது வசனத்தை வாசிங்க. பின்னும் அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நான் உன்னுடனே சொல்லும் என் வார்த்தைகளை எல்லாம் நீ உன் செவிகளாலே கேட்டு உன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு நீ போய் சிறைப்பட்ட உன் ஜனத்தின் புத்திரனிடத்திலே சேர்ந்து அவர்கள் கேட்டாலும் கேளாவிட்டாலும் அவர்களோட பேசி கர்த்தராகிய ஆண்டவர் இன்னதை உரைக்கிறார் என்று அவர்களோட சொல் என்றார். நான் உன்கிட்ட சொல்றதெல்லாம் ஏத்துக்கோ. பாத்துட்டியா, சிலது உன்னால அக்செப்ட் பண்ண முடியாது. வாயத்தர நான் ஊட்டிறேன், விழுங்கிரு. சில மருந்த பிள்ளை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? விழுங்கிடுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், எசேக்கியேல் வந்துட்டு இருக்கு, அதனால இதை டச் பண்றேன். 7வது வசனம், இஸ்ரவேல் 6:7 5 நான் வாசிக்கிறேன். விளங்காத பேச்சும் கடின பாஷையும் உள்ள ஜனத்தண்டைக்கல்ல. 7வது வசனம், இஸ்ரவேல் வீட்டாரோவெனில் எனக்கு செவி கொடுக்க மாட்டோம். எனக்கே செவி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, உனக்கு எப்படி செவி கொடுப்பாங்க? ஆனாலும் இதோ உன் முகத்தை அவர்கள் முகத்துக்கு எதிராகவும் உன் நெற்றியை அவர்கள் நெற்றிக்கு எதிராகவும் கெட்டியாக்கினேன். என்ன ஆண்டவரே புரியலப்பா. என் ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை எசேக்கியேலே நான் உன் ஃபேஸ்ல காட்டுவேன். அவருடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, அத எசேக்கியேலே நான் உன் ஃபேஸ்ல 3:14 ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது, நான் என் ஆவியின் உக்கிரத்தினாலே மனங்கசந்து போனேன். அடுத்த வார்த்தை, ஆனாலும் கர்த்தருடைய கரம் என் மேல் பலமாய் இருந்தது. ஏன் மனம் கசந்து மனம் தளர்ந்து விட்டு போக வேண்டியதானே? இல்ல, இந்த 2-3 எது காட்டுவரேன். இப்பொழுது 37 கர்த்தர் எசேக்கியேலை கொண்டு வந்து நிறுத்துகிறார். உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இது உயிரடையுமா? எரேமியாட்ட இப்படி கர்த்தர் கேட்க மாட்டார், ஏசாயாட்ட கேட்க மாட்டார். அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லுவார், அவங்க போய் என்ன செய்வாங்க? இப்போ ஒரு டிஸ்கஷன், இது உயிரடையுமா, நீ சொல்லு. இவன் சொல்றான், ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னை ஏன் நிக்க வச்சீங்கன்னு எனக்கு இன்னும் தெரியல. உங்க கையை பார்த்து ஆசையில் நீங்க கொடுத்ததை வாங்கிட்டேன். ஆமே, கரம் கூடவே இருக்கு. 3வது அதிகாரத்தில் கூட இருக்கு, 37 கூட இருக்கு, 47 கூட இருக்கு, 57 கூட இருக்கும், 67 கூட இருக்கும்,
87 கூட இருக்கும், 107 கூட இருக்கும். போதும், அதுக்கு மேல அங்க போயிருக்கு. ஆமென். விட்டா நோவா மாதிரி 107 வரை தந்தாச்சு. அது ஒரு 108. கர்த்தருடைய கரம் இது உயிரடையுமா? நீ சொல்ல. ஆண்டவர் வேற யார்கிட்ட கேட்க கூடாதா? நீ தான் சொல்லணும், நீ தான் சொல்லணும். இது உயிரடையுமா? ஆண்டவர் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. எசேக்கியேல் நீ சொல்ல, நீ சொல்ல, நீ சொல்ல, உன் டெஸ்டிமனியை சொல்லு. நீ தீர்க்க தரிசனம் வர இந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து நீ பேசு. ஆண்டவரே, கர்த்தர் எசேக்கியேல் என்ன சொன்னார்? நான் உன்கிட்ட பேசுறேன். இப்போ உலர்ந்த எலும்புகள் இருக்கு. கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? எசேக்கியேலே, நான் உன்கிட்ட பேசுவேன், நீ அவங்க கிட்ட பேசு. எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை விளங்குதுன்னு தெரியல. சில இடத்துல, சில ஏரியால, இன்னும் ஏன் உன் குடும்பத்துல, உன் ஊர்ல அவருடைய வாயா எசேக்கியேலே, கர்த்தர் உன்னை 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 ஒன்னாதான் வச்சிருக்கிறா. நாவை தொடுகிறா, வாயை தொடுகிறா. ஷம்ரோலம் ரேதனரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7வது வசனம் 37:7. எனக்கு கட்டளையிட்டபடியே, நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். எனக்கு கட்டளையிட்டபடியே எனக்கு கட்டளையிடுகிறார். அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அந்த எலும்பு உயிரோடு நிற்கும். ஆனா எசேக்கியேல் உன் அழைப்பு வேற. ஆமென். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். 8வது வசனம், நான் பார்த்து கொண்டிருக்கேன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நிறைய பேசுனீங்கல்ல, நம்பி வார்த்தைய கர்த்தர் பேச வச்சார்ல. கர்த்தர் உங்களை பேச வச்சத உங்களை பார்க்க வைப்பார். கர்த்தர் உங்களை பேச வச்சத. ஆமென். ஏன்னா உனக்கு கொடுக்கப்பட்ட சுருள் மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டதல்ல. இவர்கள் அநேக உபத்திரவங்களில் இருந்து வந்தவர்கள். இவர்கள் அநேக உபத்திரவங்களில் இருந்து வந்தவர்கள். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். இவர்கள் அநேக. ஆரோன் பேசினா நடக்காது, மோசே பேசினா நடக்கும். ஏன்? மோசே தான் வனாந்திரத்துல. மோசே சொல்ற, நான் திக்குவாயப்பா. அப்போ ஒண்ணு பண்ணு, நான் உன்கிட்ட பேசுறேன், நீ ஆரோன்ட்ட சொல்லு. அவர் வாயை மாத்த மாட்டார். அவர் வாயை மாத்த மாட்டார். நீ மாத்த நினைச்சாலும் மாத்த மாட்டார். மோசைக்கு மேல கோவம் வந்துட்டு, போடா மோசே அப்படி சொல்லிட்டு போக வேண்டியதானே. சரி, நீ நான் உன்கிட்ட பேசுறது, நீ அப்படியே ஆரோன்ட்ட. ஏன் இதுக்கு எதுக்கு? அது கர்த்தரே ஆரோன்ட்ட சொல்லியிருக்கலாமே. உன்னை தெரிந்தெடுத்தது 80 வயசுல இல்ல, 40 வயசுல இல்ல, தாயின் கருவில். உன்னை தெரிந்தெடுத்தது முச்சடிக்கு முன்னாடி இல்ல. உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், உன் பர்த் ஹிஸ்டரி சொல்லவா மோசே? உன்னை தெரிந்தெடுத்தது, உன்னை தேவன் தெரிந்தெடுத்தது. அவர் வாயை மாத்த மாட்டார். அவர் வாயை மாத்தணும். அவர் புத்தகத்தில் நிறைய பேஜ் கிழிக்கணும். தேவன் ஒரு விஷயம் குழம்பினார், ஒரு விஷயம் சொன்னதை. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறோம்னா, இது எதர்ச்சியா நடந்தது கிடையாது, தற்செயலா நடந்தது கிடையாது. அவர் ஒண்ணு உட்கார வச்சு அழகு பார்த்துட்டு இருக்கிறார், உருவாக்கிட்டு இருக்கிறார். ஆண்டவரே, ஆரோன் சரி உன் வழிக்கே வர, ஆனா ஏன் வர? உன்கிட்ட தான் பேசுவேன். நான் உன்னை ஆரோனுக்கு ஆண்டவன் ஆக்கிட்டேன். என்ன வேர்டு? அதன் அர்த்தம் என்ன? இங்க பாரு, நான் உனக்கு ஆண்டவர், நான் உன்னை ஆரோனுக்கு ஆண்டவன் ஆக்கிட்டேன். நான் அவன்கிட்ட பேசுவேன், உன்கிட்ட பேசுவேன். அதாவது அவருக்கு ஆசை என்னன்னா, எசேக்கியேலே கேளு. ஆமென். நான் நம்புறேன், இதுக்குள்ள அநேக எசேக்கியேல் கர்த்தர் வச்சிருக்கான். ஏன்னா நீ வந்த அனுபவம் சிறையிருப்பு, நீ வந்த அனுபவம் உலர்ந்த எலும்பு. எசேக்கியேலே கேளு. நான் சில வார்த்தைய
உன் வாய்ஸ்ல கேட்க விரும்புறேன். ஆமென், ஆமென். சில 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 அவருடைய திட்டங்களை யோவான் என்ன பேச போறான், யோவான் ஸ்நானன் என்ன பேச போறான் 600 ஆண்டுக்கு முன்னாடி ஏசாயாவை கொண்டு கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தருடைய வாக்கு அதை உரைத்தது என்று வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம். இதுவரை கேளு, இதுவரை உன் சூழ்நிலை உன்னை பேச வைத்தது, உன் சொந்தங்கள் உன்னை பேச வைத்தார்கள், உன் பலவீனம் உன்னை பேச வைத்தது. இனி கர்த்தருடைய ஆவியானவர் இனி நான் பார்த்துக் கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று, மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி. அதன் அர்த்தம் என்ன? ஆவி இருக்கிறவனுக்கு தான் ஆவி இல்லாதது என்னன்னு தெரியும். ஆமே, ஆவிக்குரியவன் மற்ற எல்லாரையும் நிதானிப்பான், ஆனால் மற்றவர்களால் அவனை நிதானிக்க முடியாது. அதனாலதான் நீங்க கவனிங்க, யாரு கொண்டு கையை நீட்டுனா ஏதோ ஒன்று சொல்லிடுவாங்க, ஆனா ஒரு தேவ புள்ள கையை நீட்டினா ஒண்ணு அவங்களுக்கு தெரியாது, ஏன்னா மற்றவர்களால் நிதானிக்க முடியாது. ஆவி இருக்கிறவனுக்கு தான் ஆவி இல்லாதது தெரியும். ஆமென். நான் பார்த்து கொண்டு நரம்பு சேருது, மாம்சம் சேருது. இதுல எசேக்கியேல் பிரம்மி படையல. எசேக்கியேலுக்கு இப்போ என்ன வைராக்கியம் வரும் தெரியுமா? நான் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் என்னை எங்க நிக்க வச்சிருக்கிறீங்களோ, நான் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் எனக்குள்ள வந்த ஆவி என் குடும்பத்தில் வரணும், என் நண்பர்களுக்கு வரணும், என் பட்டணத்தில் வரணும். இது என்னோட முடியக்கூடாது. எசேக்கியேல், இது உன்னோட முடியக்கூடாது. இன்னைக்கு கிருபை என்னும் பேழையை கட்டி தனியா இருந்த அநேகரை குடும்பமா உள்ள கொண்டு வரா. குடும்பமா இதுவரை ரட்சிப்பு உனக்கு மட்டும்தான் இருந்துச்சு. ஷேமா கரலமா மரோதனரா. ஹalleluya. ஆமென். இப்ப பார்க்கறான் அபிஷேகம் பெற்றவனுக்கு தாங்க அதுக்கு வழி. அதுவும் சும்மா அவன் பெறல, புலம்பல் தவிப்பு. அதனாலதான் மோசே சொல்றாரு, ஆண்டவரே இவங்களை அழிப்பீங்கன்னா என் பேரை வெட்டிருங்க. என்னங்க மனுஷன் அது? என்னங்க மனுஷன்? என்னங்க என் பேரை எழுதி இருக்கிறீங்க, என் ஜனத்தின் பேரை எழுதலையா? என் பேரை வெட்டிருங்க. இந்த வயராக்கு என்னைக்கு வரட்டும். அதனாலதான் ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றார், ஆரோன் மிரியாமை கூப்பிட்டு, அவன் வேற, அவன் என் சாயலை காண்கிறான். நான் நம்பர் இப்படித்தானே இயேசு சொல்வார் பிதா கிட்ட. அதனாலதான் இன்னும் வெட்டாம வச்சிருக்கிறார். தயவுனால இன்னும் ஒட்டி தானே வச்சிருக்கிறார். இல்லைன்னா நம்ம என்னைக்கோ வெட்டப்பட்டிருப்போம். மோசே சொல், ஆண்டவர் அவங்கள அழிப்பீங்கன்னா என் பேரை வெட்டிருங்க, என் பேரை வெட்டிருங்க. வேண்டாம், நானும் போறேன். ஏன்? அவனுக்கு அவ்வளவு தவிப்பு இருந்துச்சு, மோசைக்கு அவ்வளவு புலம்பல். அவன் படித்த படிப்பு வேற, அவன் பார்த்த வேலை வேற, அவன் வளர்ந்த சூழ்நிலை வேற, அவன் வாழ்ற சூழ்நிலை வேற. ரெண்டுக்கும் ஏணி வச்சா எட்டாது. நான் அது நடுவில் தான் அழைப்பை அறிந்து கொண்டான். முச்செடியில் எழுந்தருளை தயவை பார்க்கிறான். பார்வோன் அரண்மனையில் வளர்ந்த போது பார்க்காத தயவு, பார்வோன் அரண்மனையில் வளர்ந்த போது பார்க்காத தயவு, பார்வோன் அரண்மனையில் வளர்ந்த போது பார்க்காத தயவு. வனாந்திரத்தில் முச்செடி நடுவில் தேவன் எழுந்தருளி பல மேன்மையின் அனுபவத்தை நீ பெற்றுக் கொண்ட போது பார்க்காத தயவு. ஆண்டவருடைய நயங்காட்டி வனாந்திரத்தில் கொண்டு வந்து நான் பார்த்து கொண்டிருக்கையில், ஆமே, நேற்று கேட்டோமே, ஒரு விறக போட்டா நெருப்பெறிகிற விறகு இன்னொரு விறகு கூட வச்சு அதுவும் என்ன செய்யும்? நான் நம்புறேன் இன்னைக்கு அநேக எசேக்கியேல் அப்படிதான் கொண்டு போக போறான். உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கி நடுவில். ஹalleluya, ஹalleluya, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த வசனம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. உனக்குள்ளதான் அவர் இருக்கிறார்.
இப்ப நீ அதை பார்த்து பேசிட்டல, ஏன் நீ அவரை பார்த்து பேசு. ஆவியை நோக்கி. அப்ப உன் கட்டளைக்காக, உன் கட்டளைக்காக அவர் வெயிட் பண்றார். நம்ம பிரச்சனை என்னன்னா, எலும்பை பார்த்து பேசிட்டு வந்துடும், அடுத்து பேச மாட்டோம். இல்ல, அதுக்கு ஆவி இல்ல. அதனால நம்ம பேசின ஒன்றும் ஆகாது, கொஞ்சம் மாட்டம் இருக்கும். நேற்று வரை நம்ம பேசவே விடாதவங்க இன்னைக்கு நம்ம சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து அதுல நமக்கு திருப்தி வரக்கூடாது. ஏன்னா முகங்குப்புற விழுந்த எசேக்கியேல ஆவி வந்து நிக்க வச்சது. என்ன நிக்க வைத்த ஆவியானவர்? இதை நிக்க வச்சே ஆகும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தம் ஆமேன் சொல்லுங்க. அங்க பேசிட்டல, பாக்குறல, ஏதாவது மாற்றம் இருக்கா? இல்ல. இனி நீ பேச வேண்டிய ஒரு இடம் இருக்கு, உனக்குள்ள இருக்கிறார். பேசு, பேசு, நீ பேசு, நீ பேசு. நீ அன்புல கட்டளை கொடு, அன்புல கட்டளை கொடு. ஹல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படி இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல்லு என்றார். 10வது வசனம். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய உன்னை நிற்க வைத்ததின் நோக்கத்தை வருகிற நாட்களிலே அறிந்து கொள்ள போகிறாய். உன்னை நிற்க வைத்தவர் உன் மூலமாய் அநேகரை 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 ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். நான் இங்கே இதை ஸ்டாப் பண்ண விரும்புகிறேன். நான் அப்படியே ஜெபத்தில் நடத்த ஏவப்படுகிறேன். செய்தி நம்ம போறோம் கேட்கலாம், இன்னொரு கேட்கலாம். ஆமே, ஹல்லேலூயா. ஆண்டவர் இங்க நிறைய எசேக்கியேலை தூக்குறார். இன்னைக்கு தூக்குறார். இன்னைக்கு ஆவி உங்களுக்குள் வரும். மனுபுத்திரனே, மனுபுத்திரனே, ஒரு 3, ஒரு 37, ஒரு 47. 3வது 2, 3 ஒன்ன நிக்க வைக்க, 37 மற்றவர்களை நிக்க வைக்க, அதுக்கப்புறம் தான் 47. ஃபர்ஸ்ட் செஷன்ல தானே. ஆமே, உன்னை மற்றவர்களுக்கு நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆமே ஆமே 47 வருது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 47 வருது. ஆமே. சிலர் எனக்கு 48 ஆச்சே, 47 வருது, 47. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு 37க்கு நீ தேவை. ஆண்டவர் என்னதான் நிக்க வச்சிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன அங்க கொண்டு போறீங்க? அவைகளுக்கு நீ வேண்டான்னு சொல்லாத. நீ வேண்டான்னு சொன்னா அது எழும்பாது. என் திட்டத்துல சிலரை உயிர்ப்பிக்க நான் ஒன்னதான் வச்சிருக்கிறேன். ஆண்டவர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சிலரை பார்த்து தெளிவாய் சொல்லுகிறதை நாவில் உணர்கிறேன். என் திட்டத்திலே ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை உயிர்ப்பிக்க நான் உண்மைதான் வைத்திருக்கிறேன். அதனால மனுபுத்திரனே, நீ சோர்ந்து போகும் போதெல்லாம் என் கரம் தான் உன் கூட இருக்கு. அப்படியே அந்நிய பாஷையில நீ 37 வேண்டான்னு சொல்லாத சகோதரி, வேண்டான்னு சொல்லாத. குட் நியூஸ், கர்த்தருடைய திட்டத்தில் நீ இருக்கிற. கர்த்தருடைய திட்டத்தில் நீ இருக்கிற. யாரு சொன்னா நீ உதவாதவன் என்று? யாரு சொன்னா நீ உதவாதவன் என்று? ஆண்டவருடைய பெரிய திட்டத்தில் ஷமா காலா ரபா தானா ரபா ரிமா ரோலா மாமா காடாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ திட்டத்தில் நீ இருக்கிற. நீ வரது வரைக்கும் இந்த எலும்பு உலர்ந்து தான் கிடக்கும். மனுபுத்திரனே, ஏங்க சில காரியங்களை உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்றார் ஆண்டவர்? சிலரை குறித்து ஏன் உங்களுக்கு சொப்பனத்தில் காட்டி கொடுக்கிறார்? ஏன் தரிசனம் கொடுக்கிறார்? ஏன் சில சூழ்நிலையில் உங்களை கொண்டு போய் வைக்கிறார் ட்ரையான ஏரியால?
ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய என்று ஆரோனுக்கு ஒரு ஆசாரிய ஊழியம் மேன்மையா இருக்கு. அப்படி இருக்க மோசேயை ஏன் டார்ச்சர் பண்றார் தொடர்ந்து? ஆண்டவருக்கு வேற ஆள் இல்லையா? என்ன மோசே, 80 வயசு, நீ கிழவன், அங்க ஒரு சின்ன பையன் இருக்கிறான், யாரு? யோசுவா, நீ போன்னு சொல்லி நான் அவனை தூக்கி. இல்ல, தேவன் சில திட்டத்தை ஏற்கனவே. அதனால எசேக்கியேல் 1:1 நீங்க எடுக்க வேண்டாம். சிறையிருப்பில் இருக்கிறான், ஆனால் அவன் கண்டது வானங்கள் திறக்கப்பட்டிருக்கு. நீ 4 பக்கமும் அடைக்கப்பட்டிருந்தாலும் தேவ திட்டம் உன் மேல இருக்குமானால் வானங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. தேவ தரிசனங்கள் நீ காண போற. இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? எசேக்கியேல் சொல்ற நீர் அறிவீர். எசேக்கியேல் ஆண்டவரை பார்த்து நீர்னு சொல்லும்போது ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து நீங்கிறார். ஆமென். எசேக்கியேல் ஆண்டவரை பார்த்து நீங்க சொல்லுங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து நீ சொல்லுங்கிறார். ஏன் இதுவரை உயிரடையல? நீ இன்னும் வரல. சில இடத்துக்கு உங்களை உருவாக்காம கொண்டு போக சபையே கேள். உன்னை வனாந்தரத்தில் வச்சுதான் உருவாக்க முடியும், வனாந்தரத்தை கொண்டு வருவா. உன்னை உபத்திரவத்தின் குகையில தான் உருவாக்க முடியும், உபத்திரவ குகையில கொண்டு வருவா. உபத்திரவத்தின் குகையில உன்னை தெரிந்தெடுத்தேன். உபத்திரவத்தின் குகையில யோசேப்பை எகிப்துல போய் தான் உருவாக்க முடியும்னா எகிப்துக்கு கொண்டு போவா. தாவீதை காட்டுல வச்சுதான் உருவாக்க முடியும்னா காட்டுல கொண்டு போவா. சில இடம் உனக்கே தெரியாது, உன் பிளான்லயே கிடையாது. Hallelujah. God's plan always perfect and unique. குருடரை அவர்கள் அறியாத வழிகளை நடத்தி. நான் குருடன்பா, உனக்கு என்னடா தெரியும்? தாக புசிக்க தெரியும், என் அப்பா திறந்து சாப்பிட தெரியும். வெளியே இருந்து நிறைய சத்தம் வரும், அக்செப்ட் பண்ணிடாத, கேட்காத. திட்டத்துக்கு வெளியே இருக்கிறது வரைக்கும் கடினம். அதாவது இயேசு சிலுவையை தூக்கி தோள்ல வச்சதுமே தமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கும் சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை தூக்கி தோள்ல வைக்கிறதுக்கு முன்னாடி வரை அழுதுட்டு இருக்கிறார். இல்ல, இந்த பாத்திரம் என்ன விட்டு தோள்ல வச்சதும் அப்படி போறார். ஆமே, நீ திட்டத்துக்குள்ள வந்துரு. வெளியே இருக்கிறது வரைக்கும் பார்க்கிறவங்களுக்கு இது தவிப்பு, ஆனா உனக்கு இது தேன், உனக்கு இதுதான் ஸ்டேஜ். இந்த எலும்புகள் உயிரடைமான்னு கேட்டார். 37ல கர்த்தர் எசேக்கியேல்ட்ட, மனுபுத்திரனே இதை கண்டாயான்னு கேட்கல. ஏன்? உனக்கு நான் காண்பிக்க வேற வச்சிருக்கிறேன். இன்னைக்கு நீ காண்பது அல்ல, உனக்கு காண்பிக்க நான் 47. அங்க கேப்பா, மனுபுத்திரனே அந்த இடத்துல கவனிச்சீங்களா? 1வது அதிகாரத்தில் சிறை இருப்புகிறவர்கள் நடுவில், 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்தில் அவனை நிக்க வைக்கிறார். 37ல உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு, அங்க நிறைய பேர், அங்க ஒரு டீமே இருக்கு. ஆனா 47ல அவரும் அவனும் அவனுக்கென்று கர்த்தர் வைத்த விருட்சங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசை என்ன தெரியுமா? நீ 4 பேருக்கு ஆசீர்வாதமா இருந்துட்டு ஆசீர்வதிக்கப்படு. ஏன்னா ஆசீர்வாதம் வந்ததுக்கு அப்புறம் நீ ட்ராக் மாறிடக்கூடாது. ஏன்னா 40 வருஷம் வனாந்திரத்தில் மோசையை வச்சது எதுக்கு தெரியுமா? அடுத்த 40 வருஷம் ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்த. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியா. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், கொரிந்தியருக்கு எழுதும் போது, எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவங்கள் உங்களுக்கு ஆறுதலாயிருக்கும். சில கடினமான பாதையில கர்த்தர் நடத்தும் போது புரிந்து கொள், அநேகருக்கு கர்த்தர் உன்னை ஆறுதலா. நீ ஆறுதலின் மகன், நீ ஆறுதலின் மகள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர்ட்ட ஒண்ணே ஒண்ணு கேட்க போறோம்.
ஆவியானவர் என்னை நிக்க வைங்க, என் மூலமா சிலரை நிக்க வைங்க. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஜீசஸ். கொஞ்ச நேரம் பைபிள்லாம் பேக்குள்ள வச்சுக்கோங்க, சைடில் வச்சுக்கோங்க. அப்படியே சிந்தைகளை வேற எதுக்கும் சிதறடிக்க விடக்கூடாது. சிலர் உங்ககிட்ட இருந்து எழும்பி போகலாம், அதெல்லாம் நீங்க பார்க்க கூடாது. ஓகே, ஆமா. அப்படியே இன்னைக்கு இன்றைய பிரேயர் எசேக்கியேலுக்காக. ஐயோ, என் பேர் வேற, நான் ஊர்ல போய் மாத்திட்டு இல்ல, அவர் மாத்துவார். ஆமே. இந்த எசேக்கியேலுடைய அனாயிண்டிங் வேற வேற. ஹல்லேலூயா. இவனுடைய ஆரம்பமே சிறையிருப்பு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவனுடைய ஆரம்பமே சிறையிருப்பு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சவுண்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. மனுபுத்திரனே, முதல்ல எது அவசியம் தெரியுமா? நிக்கணும், நிக்கணும், நிக்கணும். நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்க. அவர் என்னோடு பேசுகையில் ஆவி எனக்குள். கர்த்தர் இன்னைக்கு உன்னை நிக்க வைக்க போகிறார். சில ஏரியாவில் உன்னை கொண்டு போய் அநேகரை நிக்க வைக்க போகிறார். எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அபிஷேகம் பெற்றவங்க அப்படி அந்நிய பாஷையில. என் சுய பலத்தால முடியாதுப்பா. இன்னைக்கு ஒரு நீட்டப்பட்ட கரம், அதுல உனக்கான சுருள் இருக்கிறது. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? எத்தனை பேர் அதை உட்கொள்ள ரெடியா இருக்கிறீங்க? எத்தனை பேர் அதை உட்கொள்ள ரெடியா இருக்கிறீங்க? அப்படியே ஜெபம் பண்ணுங்க ஆயத்தத்தோடு. ஆவியானவர் ஆயத்தப்படுத்துகிறார். இன்னைக்கு தரிசனங்களை நீ பார்க்க போற. ஓ, அவருடைய கரத்தை நீ பார்க்க போற. அந்த கரம் உண்மையில பலமா இருக்கிறத நீ லிட்டரலா அனுபவிக்க போற. யாரையும் பார்க்காத, வேடிக்கை பார்க்காத, சும்மா நிக்காத. ஆன்லைன்ல பார்க்கிறவங்க ஜெபம் பண்ணுங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறவங்க ஜெபம் பண்ணுங்க. உன் வாயை விரிவாய் தர. புதிய 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 வெளிப்பாடு, புதிய அபிஷேகம், புதிய கிருபை. விடாத விடாத விடாத. ஜீசஸ் 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 ஜீசஸ். இடம் கொடு, இடம் கொடு, இடம் கொடு. நீ சித்தத்துக்கு உட்பட்டவன். எல்லா வாசல் அடைப்பட்டதுன்னு நினைக்கிறாயோ? வானம் அல்ல, வானங்கள் திறந்திருக்கு. நிரப்புங்க. விடு விடு, விட்டுக்கொடு, விட்டுக்கொடு. உன்னை சுற்றி நடக்க பண்ணுகிறா. உன்னை கொண்டு பேச வச்சு உன்னை கொண்டு பார்க்க வைப்பான். நீ பேசி இன்னொருத்தங்க பார்க்கல, நீ பேசுறத நீயே பார்ப்ப. ரிமமலா துடா ரிமா கரா லாரா ஷேரி மாமா லாரா தடரா சந்தனரே ரிமம்ரோ 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 ஷேலே மம்ரோ கோரோ ஹந்தரா ரிமம்ரா. Jesus, 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 Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. ஆவி ஆவி உள்ளே பிரவேசித்தது. கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் கணுக்கால் அளவில் இருந்து முழங்கால் அளவுக்கு அதிகரிக்கிறது. முழங்கால் அளவில் இருந்து இடுப்பளவுக்கு ஏறுகிறது. இடுப்பளவில் இருந்து நீச்சாலம், நீச்சாலம்.
ஷாமா. இந்த நதி செல்லும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியம் மட்டும் பிழைக்கும். இதோ ஆரோக்கியம். ஷாமா மக்களரா தனலரா பாபா ரிமா மலரா தடரே ஷேமம் ரோலா திரியா தரலரா அந்தரே ரிமம் ரோ கரோ அந்தரா ஷேலே ரிமம் ரோ தனரே. ஹalleluya hallelujah hallelujah. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. யாரும் சும்மா நிக்க கூடாது. சும்மா நிக்க தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுங்க. அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில மற்றவர்கள் அவருடைய நாமத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கேளுங்க கேளுங்க. என்ன நிக்க வைங்க பாடு கேளு. கர்த்தர் அநேகரை சித்தத்துக்குள்ள கொண்டு வாரா. நீ வெளியே நிற்கக்கூடியவன் கிடையாது. நீ வெளியே நிற்கக்கூடியவன் கிடையாது. உனக்காக வானங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஷாலா மாமா தாராலா ரீமா மரோ. இடம் கொடு இடம் கொடு இடம் கொடு இடம் கொடு. சின்ன பிள்ளைங்க வாலிபர்கள் அநேக எசேக்கியேல்களை பார்க்கிறேன். புதிய பாஷை புதிய பாஷை. நீ அந்நிய பாஷையில தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கிற. நீ அந்நிய பாஷையில தீர்க்க தரிசனம் சொல்ற. விடாத 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 விடாத. விடாத விடாத கேளு. இதுவரை இல்லாத, இதுவரை கண்டிராத புதிய அபிஷேகம், புதிய பலன் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். பெற்றுக்கொள். நீ தேவை எசேக்கியேல் எசேக்கியேல் பெற்றுக்கொள். வல்லமை 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 வல்லமை. பலன் பலன். புதிய பலன், புதிய கிருபை, புதிய அபிஷேகம், புதிய வெளிப்பாடு, தரிசனங்கள் தரிசனங்கள். ஷகபா மலமா மகரபா ரிமா மகரலா ரதரலா ஷேரே பாபா. ஆமென் ஆமென். அநேக உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்க இன்னைக்கு கர்த்தர் உன்னை நிறுத்தி இருக்கிறார். ஆமென். உனக்குள்ளே தந்த அபிஷேகம் அது உன்னோடு முடிவதற்கல்ல, உன் மூலமாய் அநேகருக்கு பகரப்படுகிறது. உன் மூலமாய் அநேகருக்கு பகரப்படுகிறது. கேளு கேளு. ஷகபலா மதரா ஷமா மரகபா. ஷபபலரா. என்னை ஆண்டவர் இப்படி கொண்டு வந்தீங்க, இப்படி நடத்துனீங்கன்னு புலம்பல் இல்ல. இது புலம்பல் இல்ல, இது தேன், இது தேன். அப்பா ஆவியானவரே, எசேக்கியேல் ஆவியை பார்த்து சொன்னாரே, ஆவியானவரே கேட்கிற ஒருவரை விட்டுறாதீங்கப்பா, ஊற்றுங்கப்பா, வல்லமை ஊற்றுங்கப்பா, நதியா வாங்கப்பா, அக்கினியா இறங்குங்கப்பா.
பெற்றுக்கள், பெற்றுக்கள், பெற்றுக்கள். அக்கினிமயமான நாவு உன் மேல வந்து இறங்குது. உன் நாவு தொடர புதிய பாஷை பேசு, பேசு, பேசு. Udarabala makarababa shalaba emamrola mamatara rimamla hantara shelare hantara. Oh Jesus, Jesus, Jesus. எல்லை பக்கத்துல பாளையம் போட்ட சத்துரு பாளையத்தை எடுத்து ஓடுறான், பாளையத்தை விட்டு ஓடுறான். உன் எல்லை பக்கத்துல பாளையம் போட்டு குடியிருந்த சத்துரு ஓடுறான், ஓடுறான். உன் கூடாரத்தின் சிறையிருப்பு மாறுது. எசேக்கியேல் ஒன்ன கொண்டு செய்வார், ஒன்ன கொண்டு. ஷலபதுடரபா. இந்த பிள்ளைங்க மேல, பெரியவங்க மேல, வாலிபர்கள் மேல, சின்ன பிள்ளைங்க மேல, கிரவுண்ட் ஃப்ளோர்ல, பால்கனில, ஆன்லைன்ல, ஒவ்வொருவரை நீட்டப்பட்ட புஸ்தகச்சுரு, நீட்டப்பட்ட புஸ்தகச்சுரு, நீட்டப்பட்ட புஸ்தகச்சுரு என்னிடமாய் நீட்டப்பட்ட 10 பேரை நிக்க வச்சு யாருக்கு வேணுமோ எடுத்துருங்க, அப்படி அல்ல. ஏசாயாட்ட கர்த்தர் கேட்டது யாரை அனுப்புவேன். எசேக்கியேல்ட்ட அப்படி கேட்கல. மனுபுத்திரனே, இதுக்கு நீ மட்டும்தான் வேணும், இதுக்கு நீ மட்டும்தான் உண்டு. நீ ஊழிய வேண்டான்னு சொல்லி ஓடுனல்ல, நீ மனம் கசந்து போகும் ஒவ்வொரு நேரத்தையும் எப்படி கடந்த தெரியுமா? உன்னை அழைத்தவருடைய கரமோ மேல பலமாய் பலமாய் பலமாய். எனக்கு எல்லாரும் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஓடுனல்ல. மனுபுத்திரனே, இத அப்படியே பூசிச்சிரு, இத வாசின்னு சொல்லல, இத பூசினார், இத வாசின்னு சொல்லல, அப்படியே விழுங்கிரு, விழுங்கிரு. அப்பா அதுல எழுதி இருக்கிறது என்னால அக்செப்ட் பண்ண முடியல, விழுங்கிரு. மீதி நான் பார்த்துக்கிறேன், மீதி நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நானே உன்னை கொண்டு போவேன், நானே உன்னை பேச வைப்பேன், நானே உன்னை பார்க்க வைப்பேன். Jesus, Jesus, hallelujah, hallelujah. ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமா. தெரிந்தெடுக்கப்பட்ட உள்ளங்களே, என்னை ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறீங்க? நீதான் எசேக்கியேல், நீதான் எசேக்கியேல். உன்னை நான் இன்னொரு இடத்துக்கு அனுப்பல, உன் சொந்த வீட்டுக்கே அனுப்புறேன். நீ அவைகளை பார்த்து അസ്ഥിയുടെ താഴ്വരയിൽ ഒരു സൈന്യത്തെ ഞാൻ കാണുന്നു. അധികാരം ഇനി ആത്മാവിൽ ഉലർന്ന എലുമ്പുകൾ பள்ளத்தாக்கிலே ஒரு சேனையை நான் பார்க்கிறேன். நீங்க இப்பவே பார்க்க ஆரம்பிச்சிருங்க. கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல, கர்த்தருடைய வார்த்தை உங்க மேல. ஆமென். நல்ல கைகளை தட்டி தீ போல இறங்கணமே, அக்னி நாவாய் பழியணமே, கோடு காற்றாய் வீசணமே, ஆத்ம நதியாய் ஒழுகணமே. தீ போல மலரதரே அவே நதியாய் தீ போல இறங்கணமே. எல்லாரும் நல்ல கையை தட்டி ஆத்ம நதியாய் விழுகணமே. தீ போல
ஊடா ராமா ஷேலே ரேபே. அந்தியகால அபிஷேகம், அந்தியகால அபிஷேகம் சகல ஜடத்தின் மேலும் கொய்த்துகால சமயமல்லோ ஆத்மாவில் பிரவசிச்சிடா. அந்தியகால அபிஷேகம் சகல ஜடத்தின் மேலும் கொய்த்துகால சமயமல்லோ ஆத்மாவில் தீபோலே தீபோலே இளவேனவே கோடு காற்றாய் ஓ சவலவரா நதி அக்னி காற்று நதி அக்னி காற்று நதி நதி அக்னி சீஸ் சமகலரதடரா. அஸ்தியுடைய தாழ்வரையில் அஸ்தியுடைய தாழ்வரையில் ஒரு சைன்யத்தை நான் காணுமோ. அதிகாரம் பகனிடரே இனி ஆத்மாவில் பிரவசிச்சிடா. அஸ்தியுடைய உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. ஜீசஸ் 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 தீபோலே. ஆமென் ஆமென். Shalamagara baladaraba shandara balabadarabalaba udara balabarabadura andara balabaraba shelaraba ora baladara ora balabaraba shelaraba elabara. Oh Jesus 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 vallamai 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 udara balagara mama நாவாய் பதினவே. வீசங்கப்பா வீசட்டும் 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 வீசட்டும். Jesus 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 Jesus. Jesus 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 Jesus. நீ ஆகாவை கண்டு கலங்குகிறவன் அல்ல, உன்னை கண்டு ஆகாம் நடுங்குகிறான், உன்னை கண்டு இயேசபேல் நடுங்குகிறான். இனி சத்துரு உன் வழியாய் வரமாட்டான், இனி சத்துரு உன் வழியாய் வரமாட்டான். Jesus 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 Jesus. Ora bala masheka rabalara. Glory. Glory. ora bala. நீ எதை பார்த்து பயந்தையோ அது உன்னை பார்த்து பயப்பட போகிறது. காரணம் இதுவரை அது உன்னை பார்த்தது, இனி உனக்குள் இருக்கிற அவருடைய வல்லமையை. Jesus 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 Jesus. Hallelujah 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 Hallelujah. ரெண்டு கைகள் அப்படியே உயர்த்தி சித்தம் செய்யணுமே செய்து அப்படியே கைகளை உயர்த்தி
கரத்தை பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ? இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானே, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. சித்தம் சித்தம் செய்யணும், சித்தம். இந்த சபை உங்களுடைய சித்தம் செய்யணும், உங்களுடைய சித்தம் சித்தம் செய்யணுமே. எல்லாமே உன்னே கந்தா, எல்லாமே நீங்கதா, எல்லாமே உன்னே கந்தா. சித்தோ இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை. உள்ளமெல்லாம் உருகுதையா, சபையே, உலகம் உன்னை எச்சிலாக பார்த்தது, பரலோகம் உன்னை எசேக்கியேலாக. மற்றவர்களைப் போல அல்ல உன்னை நடத்துறது, மற்றவர்களைப் போல அல்ல உன்னை நியமித்தது, மற்றவர்களைப் போல அல்ல. ஆமென், ஆமென். மனுபுத்திரனே, இது உயிரடையுமா? ஆண்டவரே, உங்களுக்கு தெரியும், நீங்க சொல்லுங்க. இல்ல, நீ சொல்லு. எப்ப உயிரடையும்? நீ பேசும்போது, நீ பேசுறது வர. யாரெல்லாம் உங்களை பாரமா நினைச்சாங்களோ, யாரெல்லாம் உங்களை பாரமா நினைச்சாங்களோ, உங்களால் அவங்க வாழும்படிக்கு கர்த்தர் அந்த அதிகாரத்தை உங்க மேல நீ பெற்ற அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் அல்ல. நீ பெற்ற அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் அல்ல. நீதான் எசேக்கியேல். இந்த தெள்ளு பூச்சிக்கு எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் ஒருவேளை புலம்பல், ஐயோ, அல்லது உலர்ந்த எலும்பு. ஆனா அதே ஆண்டவர் எசேக்கியேல் 47 மனுபுத்திரனே, இத பாத்தியா அப்படி சொல்லிட்டு வேதம் என்ன சொல்ல தெரியுமா? திரும்ப நடத்தி கொண்டு. என்ன அதன் அர்த்தம்? 47 வரை கொண்டு போறாரு. இதுக்கு மேல கடக்க முடியாது. உன் திராணி அவருக்கு தெரியும். கொஞ்ச காலம் பலவிதமான சோதனை திரும்ப நடத்துவா. எந்தெந்த இடத்துல நீ கண்ணீர் வடித்தாயோ, எந்தெந்த இடத்துல ஐயோவும் புலம்பலும் தவிப்பும் இருந்ததோ, அதே இடத்துல விருட்சங்கள் முளைத்திருப்பதை இயேசுவின் நாமத்திலே சில உள்ளங்களோடு என் ஆவியானவர் தீர்க்கமாய் பேசுகிறார். இந்த தெள்ளு பூச்சிக்கு உள்ளமெல்லாம் தன்னால கண்ணு கலங்கு இந்த தெள்ளு பூச்சிக்கு
ஆவி இல்லாதவங்களை பார்த்தா உனக்கு சும்மா இருக்க முடியாது. நீ ஆவியானவரோட பேச ஆரம்பிச்சிருவ. நீ பேச ஆரம்பிச்சிருவ. அதாவது முந்தி உனக்கு சர்ச்சில் வச்சு மட்டும்தான் உறவாட முடியும். இனி உலர்ந்த எலும்பு இருக்கிற இடத்துல உன்னால உறவாட முடியும். அப்படி ஒரு கிருபையை இன்னைக்கு ஊற்றி இருக்கிறான். முந்தி உனக்கு ஜெபிக்கணும்னா சர்ச்சுக்கு வந்து ஆகணும். இங்க 4 பேர் ஜெபம் பண்ணும் போது அது நடுவில் இருந்தா மட்டும்தான் உனக்கு ஜெபம் ஓடும். இனி அப்படி அல்ல, அப்படி அல்ல. 7 மடங்கு அக்னி சூளையிலும் கொந்தளிக்கிற சமுத்திரத்திலும் வனாந்தரத்திலும் காடுகளிலும் குகைகளிலும் நீ கர்த்தரை துதிக்கும் புது பாடல் உன் நாவில இருக்கும். இதை இன்னைக்கே நீங்க அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. ஃபுல்லா ஒருத்தரும் பேச மாட்டாங்க உங்ககிட்ட, ஆனா நீங்க ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருப்பீங்க. இந்த உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல நிறைய பேர் இருக்கிறாங்க. யாரும் எசேக்கியேல்ட்ட பேசல, இனிமையா இருக்க மாட்டேன். சில பத்மு தீவு சில அனுபவ வாழ்க்கையில் வரும்போது சோர்ந்து போகாது. அது உறவாடுவதற்காக கர்த்தர் நியமித்த டைம். அது அவரோடு உறவாடுவதற்காக. வேற சிக்னல் எல்லாம் கட் ஆகும், இந்த சிக்னல் ஃபுல்லா கிடைக்கும். நான் என் ஆவியில எப்படி உணர்றேன்னா, இதுவரை உங்களுக்குள்ள இருக்கிறதே உங்களுக்கு தெரியாம இருந்துச்சுல்ல, இனி உங்களுக்கு அவர்கிட்ட பேசாம இருக்க முடியாது. இனி அந்நிய பாஷை பேசாமல இருக்க முடியாது. இனி அவர்கிட்ட உறவாடால இருக்க முடியாது. தூக்கம் வராது. நீ பேச 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 உங்க வீட்டில் இருக்கிறவங்க பேச ஆரம்பிப்பாங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நான் இதை நம்புறேன். ஆமென். அதாவது நம்ம ஒரு செய்தி எடுத்துட்டு வந்து ஆண்டவர் அதை அப்படியே தட்டிட்டு வேற பேசும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். செய்தி அவர் தரதான், அவர் தரதான். நம்ம எங்க எடுக்கிறது? நமக்கு ஒன்னும் எடுக்க தெரியாது. ஆமென். அவர் தரதான். ஆனா ஆண்டவர் அவருடைய திட்டம் வேற, அவருடைய சித்தம் வேற. ஆமென். ஒரு பையன் 5 அப்ப 2 மீனை வச்சிட்டு இருந்தான். அவன் எதுக்கு கொண்டு வந்தான்? இயேசுட்ட கொடுக்கறதுக்கா? யாருக்கு சாப்பிட? அவன் சாப்பிட. ஆனா அவனால சாப்பிட முடியல. 3 நாள் அவனுக்கு சாப்பிட முடியல. அவனை சாப்பிட விடல. அவனை எப்ப சாப்பிட வச்சார் தெரியுமா? 5000 பேரை சாப்பிட வச்சுட்டு. உனக்கு நிறைய வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டார். சுதந்திரிக்க முடியல, சுதந்திரிக்க முடியல. நீ சுதந்திரிப்ப, ஆனா உன்னால மினிமம் ஒரு 5000 பேர், 5000, 5000. ஒரு சின்ன பையன் அவங்க அம்மா சுட்ட அப்பம், அதுக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கும் போது பரலோக மன்னா, பரலோக அபிஷேகம், பரலோக கிருபை. சபையே, God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. இந்த நிறைவில் போங்க. எசேக்கியேல் 47 பாப்பீங்க. ஆமே. 37 வாழ வைப்பீங்க, 47 வாழ்வீங்க. ஹல்லேலூயா. நிறைய பேர் உங்களை கொண்டு, உன்னை கொண்டு, ஆமே, உன்னை கொண்டு. அதனாலதான் உதிக்கிற உன் ஒளி நடத்துல ராஜாக்கள்லாம் வராங்க, நடந்து வராங்க. ஏன்னா ரதத்துல வந்தா இவருக்கு பிடிக்காம ஆயிட்டுனா, நாகமான் ரதத்துல வந்து வெளியே வேலைக்காரன் அனுப்பி விட்டான். நீ நடந்து வா, எலிசாவே வருவான், நீ இறங்கி வா. ஆமே. ஹல்லேலூயா. ஆமே. உன் மேன்மை என்னவென்று. ஏன்னா ஆமே. ஹல்லேலூயா. உன் படிப்பு வச்சது கிடைக்கல. மனப்புத்திரனே, நான் உன்கிட்ட பேசணும். நீ கால் ஒன்றினல் 2 கைகளை உயர்த்தி, தகப்பனே நன்றி. இதை ஒவ்வொரு நாள் கூடுகை நீங்க பிளஸ் பண்ணீங்க. 5 நாள் அபிஷேக ஆராதனை ஆசீர்வதித்தீங்க. இந்த 5வது நாள் மகிமையாய் வெளிப்பட்டீங்க. சொல்லுங்க, எல்லா மகிமையும், எல்லா கனமும், எல்லா துதியும், எல்லா ஸ்தோத்திரங்களும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. தலைக்கு மேல கையை தட்டி ஆமென், ஆமென், ஆமென். பரிசுத்த பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் என்னென்ன அனுபவத்தை கொடுத்தீரோ அந்த ருசி மாறக்கூடாது, இந்த வாசனை மாறக்கூடாது. இந்த அனுபவம் இவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டது மாத்திரமல்ல, இவர்கள் மூலமாய் அநேகர் உயிர்ப்பிக்கப்பட கிருபை செய்வீராக. ஒருவேளை எதிர்பார்த்தது போன்ற அனுபவம் கிடைக்காமல் இருக்கலாம்.
அவர்கள் சோர்ந்து போகாமல் இன்னும் உமக்குள்ளே பலனடைந்து ஆண்டவர் அதிகமான அனுபவத்திற்குள்ளே கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்யும். ஆண்டவரே, எல்லா உலர்ந்த அனுபவங்கள் இவர்களை நிறுத்தி நீர் மாற்ற போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆலயத்தில் வந்தவர்கள், ஆன்லைன்ல இணைந்தவர்கள் எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்கப்பா. ஒரே போல ஆசீர்வதிங்கப்பா. இந்த பிரசனத்திலே தரித்திருக்க, கர்த்தருடைய வருகை மட்டும் தரித்திருக்க கிருபை செய்யும். எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்க. வருகிற புதிய மாதத்துல ஆண்டவர் இங்கே ஏறெடுத்த ஜெபங்களின் பலன்களை எல்லாம் உடைய பிள்ளைங்க ருசித்து அனுபவிக்க, கண்டு அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். வல்ல கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள்.